வணக்கம். மூன் செய்திகளுக்காக முத்தமிழ் செல்வி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை மூலக்குளம் அருகே மினி லாரி மோதியதில் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் கவலைக்கிடம். ஆம்புலன்ஸ் வராததால் சாலையில் துடிதுடித்த பரிதாபம். வெளியூர் ஆரியபாளையத்தில் போக்குவரத்து துறையினர் அதிரடி சோதனை. தரமற்ற வாகனங்களை இயக்கியவர்களுக்கு நோட்டீஸ். பிரதமர் மற்றும் தமிழக முதல்வரை கொச்சைப்படுத்திய இலங்கை அதிபரை கண்டித்து உருவ பொம்மை எரிப்பு. புதுவையில் நாம் தமிழர் கட்சியினர் கொந்தளிப்பு. இனி விரிவான செய்திகள். புதுவை அருகே தக்கக்கோட்டை என்னும் இடத்தில் பைக் மீது மினி லாரி மோதியதில் காயமடைந்த இருவர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். புதுவை கதிர்காமத்தை சேர்ந்த இருவர் சனிக்கிழமையன்று வில்லியனூரில் இருந்து புதுவைக்கு இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தனர். தக்கக்கோட்டை என்ற இடத்தில் வந்து கொண்டிருந்த போது புதுவையில் இருந்து விழுப்புரம் நோக்கி சென்ற மினி லாரி மோதியது. இதில் பைக்கில் வந்த இருவரும் பலத்த காயமடைந்தனர். தற்போது அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள இருவரும் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து வழக்கு பதிந்துள்ள போக்குவரத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விபத்து நடந்த இடத்தில் காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல ஆம்புலன்ஸ் வர தாமதமானதால் அவ்வழியே வந்த மினி டோரில் பொதுமக்கள் அனுப்பி வைத்தனர். வெளியூர் அருகே உள்ள ஆரியபாளையத்தில் போக்குவரத்து துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். புதுவையில் இயக்கப்படும் வாகனங்களின் தரம் மற்றும் அவற்றின் செயல்பாடுகள் குறித்து போக்குவரத்து துறையினர் வெளியூர் அருகே உள்ள ஆரியபாளையம் என்ற இடத்தில் திடீர் ஆய்வினை மேற்கொண்டனர். போக்குவரத்து துறை ஆணையர் சுந்தரராஜன், துணை ஆணையர் சந்திரசேகர் ஆகியோர் மேற்பார்வையில் வட்டார போக்குவரத்து அதிகாரி ரகுநாத் முன்னிலையில் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் பெர்னாண்டஸ், பிரபாகர் ராவ், உதவி ஆய்வாளர்கள் ரவிசங்கர், சுந்தர், முத்துராமன் ஆகியோர் ஆய்வினை நடத்தினர். இதில் பல்வேறு வாகனங்கள் தரமற்ற நிலையில் இருப்பதை கண்டறிந்து நோட்டீஸ் அளிக்கப்பட்டது. பிரதமர் மோடி மற்றும் முதல்வர் ஜெயலலிதாவை கொச்சைப்படுத்திய இலங்கை அதிபரின் கொடும்பாவியை நாம் தமிழர் கட்சியினர் எரித்து தங்கள் கண்டனத்தை வெளிப்படுத்தினர். இலங்கை ராணுவ இணையதளத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஆகியோரை கொச்சைப்படுத்தி படம் வெளியானது. இதற்கு நாடு முழுவதும் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இலங்கையின் அடாவடியை கண்டிக்கும் வகையில் புதுவையில் நாம் தமிழர் கட்சியினர் ராஜபக்சே உருவ பொம்மையை சனிக்கிழமை எரித்தனர். இந்த போராட்டத்தில் புதுவை மாநில ஒருங்கிணைப்பாளர் வேல்சாமி, விஜயலட்சுமி, செழியன், இளங்கோவன், செல்வராசு உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை பேட்ரிக் பள்ளி மற்றும் டான்போஸ்கோ பள்ளி நடத்திய விளையாட்டு தின விழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 24ஆம் ஆண்டு விளையாட்டு தின பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தேசிய மாணவர் படை உயர் அதிகாரி கர்னல் ராஜேஷ் குப்தா தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக மருத்துவர் நல்லம் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி பாராட்டி பேசினார். சிறந்த அணிக்கு டாக்டர் சத்யநாராயண சுழற்கேடையும் வழங்கப்பட்டது. பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற சுமார் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சிக்கு வருகை தரும் சிறப்பு விருந்தினர்களை பள்ளியின் முதல்வர் பிரெடரி வரவேற்று பேசினார். மேலும் நிர்வாக அதிகாரி மார்டின், துணை முதல்வர் அல்போன்ஸ் ஹில்டா மற்றும் ஆலோசனை குழு உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்க்கும் வண்ணம் மாணவர்களின் பெற்றோர்களுக்கும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதேபோல் லாஸ்பேட்டை தாகூர் நகரில் அமைந்துள்ள டான்போஸ்கோ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் விளையாட்டு விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக புதுவை பல்கலைக்கழக உடற்கல்வித்துறை இயக்குநர் முனைவர் சக்தி ஞானவேல், புதுச்சேரி மாவட்ட துணை ஆட்சியர் வின்சென்ட் ராயர் கலந்து கொண்டனர். சிறப்பு அழைப்பாளர்களாக பவுன்சூர் டோன்போஸ்கோ மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் தாமஸ் மரியராஜ் கலந்து கொண்டார். விழாவின் தொடக்க நிகழ்வாக ஒலிம்பிக் கொடியை விழாவின் சிறப்பு விருந்தினர் புதுவை பல்கலைக்கழக உடற்கல்வித்துறை இயக்குநர் முனைவர் சக்தி ஞானவேல் ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து மாணவர்களின் அணிவகுப்பு நடத்தப்பட்டது. அடுத்து மாநில அளவில் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு பெற்ற மாணவ மாணவியர் ஒலிம்பிக் சுடரை ஏந்திய வண்ணம் மைதானத்தை வலம் வந்து ஒலிம்பிக் சுடரை ஏற்றினர். பள்ளியின் முதல்வர் அருட்தந்தை மத்தியாஸ் அவர்கள் அனைவரையும் வரவேற்புரை ஆற்றினார்.
விழாவிற்கு வந்திருந்த சிறப்பு விருந்தினர் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவரையும் பள்ளியின் தாளாளர் தார்சியூஸ், பள்ளியின் முதல்வர் மத்தியாஸ் பொன்னாடை போர்த்தியும் நினைவு பரிசு வழங்கியும் கௌரவித்தனர். பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் மாணவர்களுக்கு நடத்தப்பட்டன. மேலும் பெற்றோர்களுக்கென தனி விளையாட்டும் நடத்தப்பட்டது. பள்ளியில் கடந்த ஆண்டு பொதுத் தேர்வில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையும், பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசினையும் சிறப்பு விருந்தினர் வழங்கினார். மேலும் அனைத்து போட்டிகளிலும் அதிக புள்ளிகளை பெற்ற முதல் அணிகளுக்கு சுழல் கோப்பையும், 2 மற்றும் 3ஆம் இடங்களை பெற்ற அணிகளுக்கு கேடயமும் வழங்கி கௌரவித்தார். புதுவை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மருத்துவம் சாராத பணியினை செய்து வரும் ஃபேபர் சிந்தூரி நிறுவனத்தினர் கடற்கரை காந்தி சிலையை சுத்தப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். ஃபேபர் சிந்தூரி நிறுவனம் என்பது மலேசியாவின் ஃபேபர் குழுமமும் இந்தியாவின் பிரபலமான அப்போலோ மருத்துவமனை குழுமம் இணைந்து புதுவையின் வெள்ளை மாளிகை என்று அழைக்கப்படும் ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் மருத்துவம் சாராத பணிகளை செம்மையாக செய்து புதுவை மருத்துவத்துறைக்கும் அரசுக்கும் நல்ல பெயரை உருவாக்கி கொடுக்கும் ஒரு தனியார் நிறுவனம். இந்நிறுவனம் மருத்துவமனையில் மட்டும் இல்லாமல் பல்வேறு சமூக பாதுகாப்பு மற்றும் சுகாதார பணிகளையும் பொதுமக்கள் நலன் கருதி செய்து வருகிறது. அதில் புதுவை நகருக்கு பெருமை சேர்க்கும் சுற்றுலா தலங்களில் ஒன்றான புதுவையின் அழகிய கடற்கரையின் மைய பகுதியில் எழிலோடு அமைந்திருக்கும் நம் தேசபிதா மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலையும் மற்றும் அதை சுற்றியுள்ள வளாக பகுதிகளையும் சுத்தம் செய்யும் பணியானது சனிக்கிழமை நடைபெற்றது. இதில் புதுவை அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இயக்குனர் டாக்டர் ராமன், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் ராஜமாணிக்கம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இவர்களின் சேவையை பாராட்டினார். சட்டசபை கூட்டத்தொடரின் போது நியமன எம்எல்ஏக்களாகும் பாலன், ஜெயபால், விஸ்வேஸ்வரன் கோப்பினை உள்துறைக்கு அனுப்பினார் ஆளுநர். செயலகத்தில் லஞ்சம் வாங்கிய ஊழியரை கைது செய்த சிபிஐ, தொடர் நடவடிக்கைகளால் அதிகாரிகள் பீதி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. முதல்வர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு முத்தியால்பேட்டையில் நடைபெற்ற இலவச கண் மருத்துவ முகாமில் அப்பகுதியை சேர்ந்த மக்கள் பங்கேற்று பயன்பெற்றனர். முதல்வர் பிறந்த நாளை முன்னிட்டு முத்தியால்பேட்டை தொகுதி அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கமும் வாசன் கண் மற்றும் பல் மருத்துவமனையும் இணைந்து புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ முருகன் திருமண நிலையத்தில் சனிக்கிழமையன்று இலவச கண் மற்றும் பல் பரிசோதனை முகாம் நடத்தியது. விழாவினை புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சி கழக தலைவர் வையாபுரி மணிகண்டன் தலைமையேற்று நடத்தினார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்ரமணியன் முன்னிலை வகித்தார். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் மாநில செயலாளரும் புதுச்சேரி பஞ்சாலை கழக தலைவருமான பாலன் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு இலவச வேட்டி சேலைகளை வழங்கி அன்னதானத்தை துவக்கி வைத்தார். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் சிவகுமாரன் வரவேற்புரையாற்றினார். விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வாசன் கண் மருத்துவமனையின் டாக்டர் வனஜா வைத்தியநாதன், வாசன் பல் மருத்துவமனை தலைமை மருத்துவர் டாக்டர் வெற்றி, மாநில செயலாளரும் புதுச்சேரி
புதுச்சேரி பொறியியல் கல்லூரியின் தலைவர் ஜெயபால், NRTUC தலைவர் ராஜசேகர் மற்றும் முத்தியால்பேட்டை அகில இந்திய NR காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் நடைபெற்ற மாநில அளவிலான பேட்மிண்டன் போட்டியில் மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். புதுவை லோட்டஸ் பேட்மிண்டன் கிளப் சார்பில் 33வது மாநில அளவிலான பேட்மிண்டனர் ஷெட்டில் போட்டி துவக்க நிகழ்ச்சி வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இதனை சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், கல்யாணசுந்தரம் ஆகியோர் துவக்கி வைக்க, சிறப்பு விருந்தினர்களாக பேட்மிண்டன் கழக தலைவர் அரவிந்தன், செயலாளர் ஜெகதீசன் கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் புதுவையில் உள்ள பல்வேறு பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். கவர்னர் AK சிங்கை நேற்று மாலை முதல்வர் சந்தித்து நியமன MLA-க்களின் பட்டியலை அளித்துள்ளார். புதுவை கவர்னராக இருந்த வீரேந்திர கட்டாரியா பதவி நீக்கம் செய்யப்பட்டார். இதையடுத்து அந்தமான் கவர்னர் AK சிங்கிற்கு புதுவை கவர்னர் பொறுப்பு கூடுதலாக வழங்கப்பட்டது. கடந்த 17ஆம் தேதி AK சிங் புதுவை கவர்னராக பதவியேற்றார். இதையடுத்து உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். புதுவையில் நடந்து வரும் பல்வேறு திட்டங்கள் குறித்து நேரில் ஆய்வு செய்தார். கடந்த 21ஆம் தேதி நடந்த மாநில திட்டக்குழு கூட்டத்தின் கலந்து கொண்ட பின் மறுநாள் அந்தமான் சென்றார். இந்நிலையில் கவர்னர் AK சிங் நேற்று மாலை அந்தமானில் இருந்து விமானம் மூலம் சென்னை வந்தார். அங்கிருந்து கார் மூலம் மதியம் 12:25 மணிக்கு புதுவை கவர்னர் மாளிகை வந்தார். மதியம் 1:30 மணிக்கு இந்தியாவுக்கான ஆஸ்திரேலிய தூதர் பேட்ரிக் ஷக்லிங் கவர்னரை சந்தித்து பேசினார். மாலை 5 மணிக்கு முதல்வர் ரங்கசாமி கவர்னர் மாளிகைக்கு சென்று கவர்னர் AK சிங்கை சந்தித்து பேசினார். அப்போது நியமன MLA-க்கள் நியமனம் குறித்த பட்டியலை அளித்ததாக கூறப்படுகிறது. இந்த பட்டியலில் AFT சேர்மன் பாலன், பொறியியல் கல்லூரி சேர்மன் ஜெயபால் மற்றும் புதுவை மாநில பாஜக தலைவர் விஸ்வேஸ்வரன் ஆகியோர் பெயர்கள் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த பட்டியலை ஏற்றுக்கொண்ட கவர்னர் உள்துறை அமைச்சகத்தின் ஒப்புதலுக்கு அனுப்பியுள்ளார். ஓரிரு நாளில் இதற்கான உத்தரவு வெளியாகும் என்று தெரிகிறது. மேலும் அரசு அதிகாரிகள் மாற்றம் மற்றும் பல்வேறு திட்ட செயல்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். பாஸ்போர்ட்டுக்கு லஞ்சம் பெற முயன்ற தலைமை ஊழியரை CBI போலீசார் பொறி வைத்து பிடித்தனர். புதுவை தலைமை செயலகத்தில் உள்துறை உதவி பணியாளராக பணிபுரிந்து வருபவர் கோட்டகுப்பத்தை சேர்ந்த மணிவண்ணன். பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பம் செய்பவர்களுக்கு அதற்கான அனுமதி வழங்கும் பணிகளை மணிவண்ணன் கவனித்து வந்தார். இந்நிலையில் புதுவையை சேர்ந்த ஒருவர் பாஸ்போர்ட் கேட்டு விண்ணப்பித்து இருந்தார். அதற்கு அனுமதி அளிக்க மணிவண்ணன் ரூபாய் 3000 லஞ்சம் கேட்டதாக தெரிகிறது. அந்த பணத்தை வழங்க அந்த நபர் சம்மதம் தெரிவித்துள்ளார். மேலும் இது பற்றி அவர் CBI அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். அவர்கள் ஏற்பாட்டின்படி தலைமை செயலகத்தில் பணத்தை மணிவண்ணனிடம் கொடுக்க முயன்றார். அப்போது அங்கு மறைந்திருந்த CBI போலீசார் அவரை கைது செய்தனர். பாஸ்போர்ட்டுக்கு லஞ்சம் பெற முயன்ற போது CBI-இடம் ஊழியர் கையும் களவுமாக சிக்கி கைதான சம்பவம் புதுவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை வெண்ணிலா நகர் தேசமுத்து மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற விளக்கு பூஜையில் அப்பகுதியை சேர்ந்த பெண்கள் பங்கேற்றனர். புதுவை வெண்ணிலா நகரில் அமைந்திருக்கும் தேசமுத்து மாரியம்மன் கோவிலில் 2ஆம் ஆண்டு ஆடிப்பூரத்தை முன்னிட்டு வெள்ளிக்கிழமையன்று விளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் அப்பகுதியை சேர்ந்த பெண்கள் தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற பங்கேற்று அம்மனை வழிபட்டனர். இதேபோல் புதுவை எல்லையம்மன் கோவிலில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு வெள்ளிக்கிழமையன்று கொடி ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புதுவையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். இதேபோன்று புதுவை செல்லப்பெருமாள்பேட்டை ஊத்துக்காட்டு மாரியம்மன் கோவிலில் செடல் உற்சவம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இதில் பக்தர்கள் அலகு குத்தி தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றினர். தமிழக முதல்வர் ஜெயலலிதாவை இழிவுபடுத்தியதை கண்டித்து அதிமுகவினர் ராஜபக்சே உருவப்படத்தை எரித்தனர்.
தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பற்றி இலங்கை ராணுவ அமைச்சக இணையதளத்தில் வெளியான அவதூறு செய்திக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் புதுச்சேரி அண்ணா சிலை அருகே அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஆர்ப்பாட்டத்திற்கு புதுச்சேரி மாநில அதிமுக பொறுப்பாளர் புருஷோத்தமன் எம்எல்ஏ தலைமை தாங்கினார். ஆர்ப்பாட்டத்தில் எம்எல்ஏக்கள் அன்பழகன், பெரியசாமி, பாஸ்கர், ஓம் சக்தி சேகர் மற்றும் அவைத்தலைவர் பாண்டுரங்கன், மகளிர் அணி தலைவி விஜயலட்சுமி உட்பட நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது இலங்கை அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பப்பட்டது. இதற்கிடையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் திடீரென தாங்கள் மறைத்து வைத்திருந்த இலங்கை அதிபர் ராஜபக்சேவின் உருவ பொம்மையை எடுத்து வந்து தீ வைத்து கொளுத்தினார்கள். அப்போது அங்கு பாதுகாப்புக்கு நின்று கொண்டிருந்த ஒதியஞ்சாலை போலீசார் விரைந்து வந்து தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்தனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து ஒதியஞ்சாலை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த சம்பவம் காரணமாக அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வில்லியனூர் அருகே உள்ள சேந்தநத்தம் மற்றும் பொறையூரில் உயர் கோபுர மின் விளக்குகளை 12 லட்சம் ரூபாய் மதிப்பில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் இயக்கி வைத்தார். வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் சேந்தநத்தம் பொறையூர்பேட் பகுதியில் ஆதிதிராவிடர் நலத்துறை நிதியிலிருந்து 12 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள உயர் கோபுர மின் விளக்குகளை மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் உயர் கோபுர மின் விளக்குகளை இயக்கி வைத்தார். இந்நிகழ்வில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சீதாராமன், உதவி பொறியாளர் கருத்தாயன், இளநிலை பொறியாளர் பாலமுருகன் மற்றும் ஊர் மக்கள் கலந்து கொண்டனர். நிலுவையில் உள்ள சம்பளத்தை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கல்வித்துறை ரொட்டிப்பால் ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ரொட்டிப்பால் ஊழியர்களை கல்வித்துறை பகுதி நேர ஊழியர்களாக மாற்ற வேண்டும். அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கும் தேதியில் ரொட்டிப்பால் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டும். நிலுவையில் உள்ள 10 மாத சம்பளத்தை வழங்க வேண்டும். ரொட்டிப்பால் ஊழியர்களை கல்வித்துறை ஊழியர்களாக மாற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி கல்வித்துறை ரொட்டிப்பால் ஊழியர்கள் சங்கத்தினர் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதில் சங்க நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டுள்ளனர். கோரிக்கை நிறைவேறும் வரை இதுபோன்ற போராட்டம் நடைபெறும் என சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் முதல்வர் ரங்கசாமி ஆகியோருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்க வேண்டும் என மாநில அந்தஸ்து போராட்ட குழு தலைவர் சுரேஷ் நந்தா வலியுறுத்தியுள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மக்கள், மாநிலம், நாடு இவை பற்றிய தொலைநோக்கு சிந்தனை உடைய பிரதமர் நரேந்திர மோடி, புதுவை முதல்வர் ரங்கசாமி ஆகியோருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்க வேண்டும் என மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானிக்கு கோரிக்கை அனுப்பியுள்ளோம் என்றும், ஜிப்மர் மருத்துவமனையின் 50வது ஆண்டு பொன்விழாவில் வருகை தரவிருக்கும் குடியரசுத் தலைவர் இந்த பட்டத்தை வழங்க வேண்டும் என்றார். புதுவைக்கு மத்திய மாநில அந்தஸ்து வழங்கும் என்ற நம்பிக்கை மக்களிடம் உள்ளதென்ற சுரேஷ் நந்தா, புதுவை பல்கலைக்கழகத்தில் உள்ளூர் மாணவர்கள் வஞ்சிக்கப்பட்டு வருகின்றனர் என்றும், இந்த பல்கலைக்கழகம் இதுவரை புதுவையை சேர்ந்தவர்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்கவில்லை என்றார். விவேகானந்தா பள்ளி நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. விவேகானந்தா மேல்நிலை பள்ளியும் NSS நாட்டு நலப்பணி திட்டமும் ஜிப்மர் மருத்துவமனை ரத்த வங்கி மையமும் இணைந்து நடத்திய இரத்த தான விழிப்புணர்வு கருத்தரங்கம் விவேகானந்தா மேல்நிலை பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக சிறப்பு இரத்த தான முகாம் விவேகானந்தா மேல்நிலை பள்ளி சரஸ்வதி மகாலில் சனிக்கிழமை நடைபெற்றது. இரத்த தான விழிப்புணர்வு கருத்தரங்கில் பங்கேற்ற ஜிப்மர் ரத்த வங்கியின் தொழில்நுட்ப கண்காணிப்பாளர் செல்வம் ஸ்ரீ ராமச்சந்திர ராஜி தம் குழுவினருடன் வந்து தானம் செய்வோரின் ரத்தத்தை சேமித்தார். இம்முகாமில் விவேகானந்தா மேல்நிலை பள்ளி மாணவ மாணவியரின் பெற்றோர்கள், ஊர் பொதுமக்கள், புதுச்சேரியை சார்ந்த கலை அறிவியல் கல்லூரி மாணவ மாணவியரும், தொழில்நுட்ப கல்லூரி மாணவ மாணவியரும் கலந்து கொண்டனர். அவர்கள் 60 பேர் இரத்த தானம் அளித்து மகிழ்ந்தனர். அவர்களுக்கு புத்துணர்ச்சி ஊட்டும் வகையில் ஊட்டச்சத்து உணவுப் பொருட்கள் விவேகானந்தா மேல்நிலை பள்ளி சார்பில் வழங்கப்பட்டன. புதுவை துறைமுக முகத்துவாரத்தை தூர்வாரி படகுகள் சேதமடைவதை தடுக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதுவை தேங்காய் திட்டில் அமைந்துள்ள புதிய துறைமுக முகத்துவாரத்தில் மணல் திட்டுக்கள் அதிகமாகிவிடும் நேரங்களில் கடலில் மீன் பிடித்துவிட்டு கரை திரும்பும் விசைப்படகுகள் இந்த மணலில் சிக்கி கவிழ்ந்து வருவது தொடர் கதையாகிவிட்டது. இதனால் புதுவை அரசு பொதுப்பணித்துறை முகத்துவாரத்தில் உள்ள மணல் திட்டுக்களை அகற்ற டெண்டர் விட்டு இந்த மணலை அகற்றி வந்தது. இப்படி எடுக்கப்படும் மணல் மீண்டும் கடலில் கொட்டப்பட்டதால் இதனால் எந்தவித பயனும் இல்லை என்ற நிலைமை காணப்பட்டது.
அதுபோன்ற சூழ்நிலையில் துறைமுக முகத்துவாரத்தில் மணல் அல்ல டெண்டர் விடப்படவில்லை என்பதால் கடந்த சில மாதங்களில் மணல் திட்டு அதிகமாக பல விசைப்படகுகள் கடலில் கவிழ்ந்தும் பாறைகளில் மோதியும் விபத்துக்குள்ளாகி வருகின்றன. இது குறித்து மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்ட போதிலும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை என்பதால் மீனவர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதுபோன்ற சூழலில் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவில் சோலை நகரை சேர்ந்த சக்திவேல் என்பவரின் படகு முகத்துவாரத்தில் சிக்கி சேதமடைந்தது. தொடர்ந்து படகுகள் சேதமாவதை தடுக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் துறைமுகத்தில் உண்ணாவிரதம் இருந்தனர். இதனிடையே துறைமுக முகத்துவாரத்தில் தூர்வார் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக துறைமுகத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இன்றைய தங்கம் வெள்ளி விலை விபரம் வழங்குவோர் ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலின் நவீன மங்கையின் நவநாகரிக நகைகள். இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 31 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் மேகமூட்டத்துடன் தென்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையில் இருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை மூலக்குளம் அருகே மினி லாரி மோதியதில் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் கவலைக்கிடம். ஆம்புலன்ஸ் வராததால் சாலையில் துடிதுடித்த பரிதாபம். வெளியூர் ஆரியபாளையத்தில் போக்குவரத்து துறையினர் அதிரடி சோதனை. தரமற்ற வாகனங்களை இயக்கியவர்களுக்கு நோட்டீஸ். பிரதமர் மற்றும் தமிழக முதல்வரை கொச்சைப்படுத்திய இலங்கை அதிபரை கண்டித்து உருவ பொம்மை எரிப்பு. புதுவையில் நாம் தமிழர் கட்சியினர் கொந்தளிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.